إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் ஏற்றிருக்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கை சிறப்படைய வேண்டுமா, இந்த உலக வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக அமைய வேண்டுமா, அதற்கான வழிவகைகள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லித் தந்திருக்கின்ற மார்க்கம். அதே நேரம் ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கை இவைகளை செய்தால் வீணாகி போகுமோ, நாசமாகி போகுமோ, அப்படிப்பட்ட மோசமான காரியங்களையும் இஸ்லாம் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுருக்கமாக சொல்கிறான், வஹதைனாஹுன் நஜிதைன், நாங்கள் மனிதர்களுக்கு இரண்டு வழிகளை காட்டி வைத்திருக்கின்றோம். ஒன்று, இந்த உலக வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்து மறுமை வெற்றி கிடைப்பதற்கான வழி. இன்னொன்று, இந்த உலக வாழ்க்கையும் நாசமாகி மறுமையில் தோல்வி அடைவதற்கான வழி. சிந்திக்கின்ற திறன் பெற்றிருக்கின்ற மனிதன் எது இந்த உலக வாழ்க்கைக்கு நல்லமோ, எது மறுமை வெற்றிக்கு நல்லமோ அவைகளை செய்யக்கூடியவனாகவும், எது இந்த உலக வாழ்க்கையில் நாசத்தை ஏற்படுத்துமோ, மறுமை வெற்றியை இல்லாமலாக்குமோ அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்ற அடிப்படையையும் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மறுமை நாள் நெருங்குகிற பொழுதோ, இந்த உலகம் அழிகின்ற தருவாயை அடைகின்ற பொழுதோ, இந்த உலகத்தில் மனிதர்களை சீரழிக்கின்ற, மனிதர்களை நாசமாக்குகின்ற ஒரு சில காரியங்கள் எப்படி உருவாகும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்துவிட்டு போனார்கள். அதற்கு முஸ்லிமில் வருகின்ற ஒரு ஹதீஸ் சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். எப்பொழுதுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தின் அடிப்படைகளையும் நேரத்துக்கு நேரம் அறிவுரையாக பெற்றுக்கொண்டு ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர். அந்த அடிப்படையில்
சஹாபாக்கள் இருக்கின்ற மஜ்லிஸில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் குழப்பங்களை பற்றி, உலகத்தில் ஏற்படுகின்ற ஃபித்னாக்களை பற்றி முன்னறிவிப்பு செய்துவிட்டு போனார்கள். உங்களில் அப்படிப்பட்ட செய்திகளை ரசூலுல்லாஹ்விடத்தில் படித்தவர் யார் என்று கேட்கிற பொழுது ஹுதைஃபத் இப்னுல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எந்த குழப்பத்தை பற்றி கேட்கிறீர்கள்? ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திலே, தன்னுடைய பொருளாதாரத்திலே, தன்னுடைய சமூக வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பிரச்சனைகளா என்று கேட்டபொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வலாக்கின் ஐயுக்கும் சமிஅ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குரு அல்லதி தமூஜு கமௌஜில் பஹர், கடல் அலைகளை போன்று பெருக்கெடுக்கின்ற சோதனைகள், ஃபித்னாக்களை பற்றி சொல்வதை யார் கேட்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த மஜ்லிஸிலே இருந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் செவிமடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அது என்ன என்று கேட்டபொழுது சொன்னார்கள், துரதுல் ஃபித்னு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், ஒரு காலத்திலே குழப்பங்கள் என்பது, ஃபித்னாக்கள் என்பது, பாவங்கள் என்பது மனித உள்ளங்களுக்கு எடுத்து காட்டப்படும். எப்படி எடுத்து காட்டப்படும்? பின்னப்பட்ட பாய் இருக்கிறது அல்லவா, அந்த பாயுடைய பின்னல்கள் எப்படி ஒன்றை ஒன்று குறுக்கறுத்து செல்லுமோ அதுபோன்று ஒவ்வொன்றாக உள்ளத்தை குறுக்கறுத்து செல்லும். அப்படி மனித உள்ளங்களுக்கு பாவம் எடுத்து காட்டப்படும். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள், ஃபஅய்யு கல்பின் உஸ்ரிபஹா, எந்த உள்ளங்கள் எல்லாம் அந்த பாவங்களை உள்வாங்கிக் கொள்ளுமோ, அந்த பாவங்களை ரசிக்குமோ, அந்த பாவங்களை குடித்து விடுமோ, நுகித ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, அந்த உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுந்துவிடும். அவன் ஒவ்வொரு தடவையும் அந்த பாவத்தை ருசிக்க ருசிக்க கருப்பு புள்ளிகள் விழுந்து கொண்டே செல்லும். வஅய்யு கல்பின் அன்கரஹா, எந்த உள்ளம் இது பாவம், இது ஹராம் என்பதை உணர்ந்து அதை மறுத்து விடுகின்றதோ, அதை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறதோ, நுகித ஃபீஹி நுக்தத்துன் பைதா, அந்த உள்ளத்தில் வெண்ணிறமான ஒரு புள்ளி இடப்படும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹத்தா தஸீர அலா கல்பைன், மனித சமூகத்தின் உள்ளங்கள் இரண்டு வகையான உள்ளங்களாக மாறிவிடும். ஒன்று அலல் அப்யத மிஸ்ல ஸஃபா, ஒரு பாறாங்கல்லை போன்ற ஒரு உள்ளமாக ஒரு உள்ளம் மாறிவிடும். பாறாங்கல்லு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் உதாரணம் சொன்னார்கள்? ஃபலா ததுர்ருஹு ஃபித்னத்துன் மா தாமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அந்த உள்ளத்திற்கு எந்த தீங்கும் வரமாட்டாது என்று சொன்னார்கள். பாறாங்கல் இருக்குதல்லவா, உண்மையிலே சொல்ல போனால் அந்த பாறாங்கல்லுக்கு மேலால் அமரக்கூடியவைகள் பறவைகள். அந்த பறவைகள் மலத்தை இடும், அசுத்தமாக்கும். ஆனால் அந்த கல்லு அதை உள்வாங்காது. ஒரு மழை வந்து விட்டால் என்ன செய்துவிடும்? கழுவிப்பட்டு சென்று விடும். ஒரு வெயில அடித்து விட்டால் அது காய்ந்து என்ன செய்துவிடும்? காத்துக்கு பறந்து விடும். எந்த அசிங்கங்களையும் அந்த கல்லு உள்வாங்காது. அது போன்ற ஒரு கல்லாக அந்த உள்ளம் மாறிவிடும் என்று சொன்னார்கள். வல் ஆகரு அஸ்வத முர்பாதன் கல்கூசி முஜஹியா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்த உள்ளம் கருப்பு நிற உள்ளமாக மாறிவிடும். எது போன்று தெரியுமா? புரட்டி வைக்கப்பட்ட கோப்பையை போன்று சொன்னாங்க. உள்ளத்துக்கு சொன்ன உதாரணம் என்ன? காட்டிலும் மலையிலும் இருக்கின்ற பாறாங்கல்லு. கெட்ட உள்ளத்துக்கு சொன்ன உதாரணம் என்ன? புரட்டி மூடப்பட்ட கண்ணாடி குவளையை போன்றது என்று சொன்னாங்க. கண்ணாடி கோப்பையில எதை ஊத்துவாங்க? ட்ரிங்க்ஸ ஊத்துவாங்க, ஒரு டீயை ஊத்துவாங்க, பயனுள்ளதைத்தான் ஊத்துவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த புரட்டி வைக்கப்பட்ட கோப்பை எப்படி இருக்கும்? லா யஅரிஃபு மஅரூஃபன், எந்த நல்ல விஷயத்தையும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. வலா யுன்கிரு முன்கரன், எந்த பாவத்தையும் அதை விட்டு வைக்கவும் மாட்டாது. அப்படிப்பட்ட உள்ளமாக அது மாறிவிடும். இல்லாமா உஷ்ரிப மின் ஹவாஹு, அந்த கோப்பையை மூடுகின்ற பொழுது அந்த கோப்பைக்குள் எதுவெல்லாம் அகப்பட்டு விடுமோ அது மாத்திரம்தான் அந்த கோப்பைக்குள் இருக்கும்.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுடைய உள்ளம் இந்த பாவங்களையும் அசிங்கங்களையும் பார்த்து பார்த்து எதை உள்வாங்கி இருக்கிறதோ அதோடு சம்பந்தப்பட்ட பாவங்களை மாத்திரம்தான் உள்வாங்கும், அந்த உள்ளத்துக்கு நல்லது போகாது என்று சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, ஒரு கோப்பை அதை திறந்து வச்சிருந்தா தான் எதை ஊத்தினாலும் உள்ளுக்கு போகும், அதை மூடி வச்சிட்டோம் என்று சொன்னா உள்ளுக்கு போகாது. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உதாரணத்தை பாருங்கள். எனவே சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் வாழுகின்ற காலத்தை எடுத்துக்கொண்டால் அப்படிப்பட்ட சோதனைக்குரிய காலம்தான். மனிதனுக்கு கண்ணை பொத்திக்கொண்டும் போக முடியாது, அதற்குள்ளே பாவம் ஓட ஆரம்பித்து விடுகிறது. கண்ணை திறந்து கொண்டும் போக முடியாது, பாவம் ஓட ஆரம்பித்து விடுகிறது. வீட்டுக்குள் வசிக்கவும் முடியாது, முழு உலக அட்டகாசங்களும் வீட்டுக்குள் வந்து விட்டன. பாதைக்கும் செல்ல முடியாது, வீட்டுக்குள் மறைய வேண்டியவர்கள் எல்லாம் பாதையிலே சுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, உண்மையிலே சொல்ல போனால் ஒரு உண்மையான இறை விசுவாசிக்கு இந்த உலகத்திலே வீட்டுக்குள்ளும் வாழ முடியாது, ரோட்டுக்குள்ளும் வாழ முடியாது என்கின்ற ஒரு மோசமான நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, விமானத்திலே போக முடியுமா, அல்லது வாகனத்திலே போக முடியுமா, அல்லது ஒரு சாதாரணமான ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு போக முடியுமா? ஒரு பல்கலைக்கழகத்துக்கு படிப்பதற்கு போவார்கள், அங்கு போனா உள்ள நாகரிகம் எல்லாம் அரங்கேறுகிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மனிதன் எங்கு சென்றாலும் மனிதனுடைய உள்ளத்தை பாவங்களும் அசிங்கங்களும் குறுக்கறுத்து செல்லுகின்ற ஒரு மோசமான காலத்திலேதான் நானும் நீங்களும் வாழுகிறோம். சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? பாவங்களை காணுகிற பொழுதோ அசிங்கங்களை காணுகிற பொழுதோ எங்களுடைய உள்ளம் அதை வெறுக்கிறதா அல்லது ரசிக்கிறதா? இதுலதான் நானும் நீங்களும் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பாருங்கள், புகாரியிலே வருகிற ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் மதீனாவிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு கேட்கிறார்கள், ஹல் தரவுன மா அரா, நான் பார்க்கிற காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். நபித்தோழர்கள் சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்ன பொழுது நபிகளால் சொன்னார்கள், ஃபஇன்னீ லஅரல் ஃபிதன், நான் சோதனைகளையும் ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? தகஉ ஹிலால புயூதிக்கும் கமௌகில் கத்ர் என்று சொன்னாங்க. மழை துளிகள் எப்படி உங்களுடைய வீட்டு முகத்தை தொடுமோ அதுபோன்று குழப்பங்களும் ஃபித்னாக்களும் உங்களுடைய வீட்டு முகத்தை தொட்டுக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு ஒரு வகையில் சொல்வதானால் பாதையில் பார்க்கின்ற அசிங்கங்களை விட வீட்டுக்குள் பார்க்கின்ற அசிங்கங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. ஒரு மனிதன் பாதைக்கு சென்று பாவம் தேடுகிறான், இல்லாமல் இல்லை. பாதையிலே சென்று தேடுகிற பாவத்தை விடவும் வீட்டுக்குள் இருந்து தேடுகின்ற பாவங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதரின் முன்னறிவிப்பை எங்களுடைய வாழ்க்கையோடு வைத்து பாருங்கள், எங்களுடைய வீட்டு சூழலோடு வைத்து பாருங்கள். எங்களுடைய வீட்டு முகத்தில் இருந்து கொண்டு பாவம் இறங்குகின்ற காட்சி, எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு பாவங்களை ரசிக்கின்ற காட்சி, எங்களுடைய படுக்கையிலே கணவன் மனைவியாக படுத்துக்கொண்டு அசிங்கங்களை ரசிக்கின்ற காட்சி, குடும்பங்களாக அமர்ந்து கொண்டு விபச்சாரத்தை கண்டுகளிக்கின்ற காட்சி. அல்லாஹு அக்பர்! அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முன்னறிவிப்பு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே உண்மையிலே சொல்ல போனால் இன்றைக்கு நானும் நீங்களும் வாழுகின்ற காலம் பாவங்கள் மலிந்து போகின்ற காலம். இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்துட்டது சகோதரர்களே? ஒரு மனிதன் தன்னுடைய விரல் நுனியினால் பாவம் செய்து கொண்டிருக்கிறான், தன்னுடைய விரல் நுனியினால் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். அன்பாண்டவர்களே, இந்த விரல் நுனிக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனிதனுடைய ஆளடையாளத்தை கண்டுபிடிப்பதிலே இந்த கை ரேகைக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அன்பாண்டவர்களே, ஒருவன் இந்த இடத்துக்கு வந்து இங்கிருந்த ஒரு பொருளை திருடிக் கொண்டு போய்விட்டான். திருடிக் கொண்டு போனவன் எங்கு போனாலும் இன்றைக்கு இருக்கின்ற தொழில்நுட்ப வளர்ச்சி அவனுடைய கைரேகைப்பட்ட இடத்தை பார்த்து இவன் தான் திருடினான், இவன் தான் இந்த பொருளை தூக்கி இருக்கிறான் என்று மனிதனால் கண்டுபிடிக்க முடியுமானால்
இந்த கைரேகைகள் படுகின்ற அளவுக்கு பாவத்தின் பட்டன்களை அமிழ்த்துகின்ற நானும் நீங்களும், இந்த கைரேகையினால் தொட்டு தொட்டு பாவங்களை ரசிக்கின்ற நானும் நீங்களும், எங்களுடைய மொபைல் போன் டச் போனாக இருக்கிறது. கைரேகைகளை தட்டி தட்டி என்ன செய்கிறோம்? உள்ள அசிங்கங்களை எல்லாம் பார்க்கின்ற நேரம் படைத்தவன் ரப்புக்கு இந்த கைரேகையை வைத்து எங்களுடைய வரலாறை புரட்ட முடியாதா? நாங்கள் செய்த பாவங்களை புரட்ட முடியாதா? எனவே சகோதரர்களே, மறுமை நாளுடைய அடையாளம் பாவங்கள் வந்து கொண்டே இருக்கும், பாவங்களின் வடிவங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். நானும் நீங்களும் தான் முடிவெடுக்க வேண்டும். நாங்கள் சுவனத்துக்குரிய மனிதர்களாக இருக்கிறோமா அல்லது நரகத்துக்குரிய விறகுகளாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்படுகிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாவங்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி இருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், தஆலௌ அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றவைகளை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், வாருங்கள் என்று நபியே நீங்கள் அலையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் அல் குர்ஆனிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், மக்களை அழைத்து சொல்லுங்கள், மக்களே வாருங்கள், அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். அதிலே ஷிர்க், இணை வைப்பதை சொல்கிறார்கள், பெற்றோருக்கு கொடுமை செய்வதை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், குழந்தைகளை கொலை செய்வது, அதை சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் ஹராமாக்கியதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சொன்னார்கள், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن என்று சொன்னார். என்ன சகோதரர்களே, மானக்கேடானவைகள், அசிங்கமானவைகள், அது வெளிப்படையாக இருக்கலாம், மறைமுகமாக இருக்கலாம். அசிங்கமா, அநாகரீகமா, அவைகளை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் ஹராமாக்கிய பட்டியல்களை நாங்கள் எடுத்து நோக்கினால் அதிலே மிக பிரதானமான இடம் பிடிப்பது மானக்கேடானவைகள். எதுவெல்லாம் மானத்தை போக்குமோ, எதுவெல்லாம் மானத்தை சீரழிக்குமோ, எதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய ரெஸ்பெக்ட், இமேஜை குறைக்குமோ, அதெல்லாம் மானக்கேடானதுதான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அது வெளிப்படையாக இருக்கலாம், மறைமுகமானதாக இருக்கலாம். ஒரு வகையில் சொல்வதானால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம் ஜவாமிஉல் கலிம், சிறிய வார்த்தைகளை பேசிவிட்டு சொல்வார்கள். குறுகிய வார்த்தைகளாக இருக்கும், அர்த்தம் செறிந்ததாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் சொல்ல இந்த வசனத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற காலம் விபச்சாரம் என்பது நேரடியாக நடைபெறுகிற காலம். விபச்சாரம் என்றால் ஒரு ஆணும் தன்னுடைய ஒரு அஜ்னபியத்தான ஒரு பெண்ணும் தகாத உறவில் ஈடுபடுவதுதான் பாவம் என்று நோக்கப்படுகிற காலம். ஆனா அந்த காலத்தில் அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? மானக்கேடானது வெளிப்படையாக இருக்கோ மேலும் உள்ரங்கமானதாக இருக்கோ மேலும். இன்றைய காலத்தில் உள்ரங்கம் உண்டா என்னன்றதை நிறைய உதாரணங்கள் சொல்லி பார்க்கலாம். அன்பாண்டவர்களே, ஒரு மனிதன் அந்நிய பெண்ணோடு பக்கத்திலே இருந்து கொண்டு பாவம் செய்வது வெளிப்படையானது. ஆனா மறைமுகமானது எப்படியெல்லாம் வரும் சகோதரர்களே, அதை நான் பின்னால் சொல்லுகிறேன். அதே போன்று பாருங்கள், இது சூரத்துல் அன்ஆமுடைய 151வது வசனம், சூரத்துல் ஆராஃபுடைய 33வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஹர்ரம ரப்பி, என்னுடைய இறைவன் ஹராமாக்கியது எதை தெரியுமா? அல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن, மானக்கேடானவைகள். அது வெளிப்படையாக இருக்கலாம், மறைமுகமானதாக இருக்கலாம், எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, விபச்சாரம், அல்லாஹ் அல் குர்ஆனிலே விபச்சாரத்தை செய்யாதீர்கள் என்று சொல்ல வருகிற பொழுது அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்கிறான்? வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்வதை விட
விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, விபச்சாரம் செய்யாதே என்பதை விடவும் விபச்சாரத்தை நெருங்காதே என்பது அர்த்தச்சரிவு கூடியது. எதுவெல்லாம் விபச்சாரத்துக்கு இட்டு செல்லுமோ அதையெல்லாம் ஒரு முஃமின் செய்யக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், விபச்சாரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன், அது ஒரு மானக்கேடான செயல். முன்னால் அல்லாஹ் என்ன சொன்னான்? மானக்கேடானவைகளை ஹராமாக்கி இருக்கிறான். அது வெளிப்படை மறைமுகமானது. வெளிப்படை சகோதரர்களே, ஒரு அந்நிய பெண்ணோடு தகாத உறவில் ஈடுபடுவது வெளிப்படை. அதுக்கு நெருங்குகிற எல்லா வழிகளும் மறைமுகமான விபச்சாரம் தான். வஸாஅ அதுதான் வழிகளில் மோசமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே சகோதரர்களே, விபச்சாரம் என்பது, ஆபாசம் என்பது, மானக்கேடான செயல் என்பது இஸ்லாம் தடுத்திருக்கின்ற பாவங்களுள் மிக முக்கியமான பாவம் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே வளர்ந்து வருகின்ற பாவங்களை எடுத்து நோக்கினால் அதிகமான பாவங்கள் இந்த விபச்சாரத்தை ஒட்டியதாகத்தான் இருக்கிறது. விபச்சாரத்தை தூண்டுவதாகத்தான் இருக்கிறது. விபச்சாரத்தில் ஒரு பங்கை ஆதமுடைய மகனுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற வேலையாகத்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம், நிச்சயமாகவே அல்லாஹ் ஆதமுடைய மகனின் மீது விபச்சாரத்தில் ஒரு பங்கை எழுதியிருக்கிறான். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஆதமுடைய மகனின் மீது விபச்சாரத்தில் ஒரு பங்கை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அத்ரகதாலிக லா மஹாலா, எந்த சந்தேகமும் இல்லாமல் அதை அவன் அடைந்து கொள்வான். எப்படி முன்னறிவிப்பு பாருங்க அன்பாண்டவர்களே, எப்படி முன்னறிவிப்பு. இன்றைக்கு நானும் நீங்களும் என்னதான் பேணுதலா போனாலும் பல அசிங்கங்களை காணக்கூடிய நிலைமை வருதா இல்லையா? பல அசிங்கங்களை பார்க்கக்கூடிய நிலைமை வருதா இல்லையா? சும்மாதான் கிரிக்கெட் மேட்ச பார்த்துக்கிட்டு இருக்கிறான் மனுஷன், திடீர்னு இந்த ஒரு ஃபோன் அடிச்சா போடுறான், எதிர்பார்க்காம பார்த்துப்படுது. அப்படித்தானே அது நடக்கும்டா? கிரிக்கெட் பார்க்க 7 மைல் முடிவெடுக்க வேண்டியதுதான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சும்மா ஒரு T20 மேட்ச் நடக்குது, அப்படித்தானே ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. வீடியோக்காரன் கணக்கா என்ன செய்கிறான்? ஆபாச பெண்மணிகளை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறான் என்றால் இந்த மீடியாக்களுடைய நோக்கம் என்ன? மீடியாக்களுடைய நோக்கம் என்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு பொய்யாகாது. எனவே சகோதரர்களே, இந்த விபச்சாரத்தை தூண்டுகின்ற, விபச்சாரத்துக்கு காரணிகளாக இருக்கின்ற இந்த பாவங்கள் வெளிப்படையாக நடப்பதும் வெளிப்படையாக உள்ளத்துக்கு எடுத்து காட்டப்படுவதும் மறுமையின் அடையாளங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு எப்படி விபச்சாரத்தில் ஒரு பங்கு வரும் சொன்னாங்க. அல் ஐனானி தஸ்னியான், 2 கண்களும் விபச்சாரம் செய்கின்றன என்று சொன்னார்கள். ஸினாஹுமா அன்-நதர், கண் செய்கிற விபச்சாரம் பார்ப்பது என்று சொன்னார்கள். வல் உஃனானி தஸ்னியான், 2 காதுகளும் விபச்சாரம் செய்கின்றன என்று சொன்னார்கள். அது காது செய்கிற விபச்சாரம் கேட்கக்கூடாததை கேட்பது என்று சொன்னார்கள். நாவு விபச்சாரம் செய்கிறது, பேச்சின் மூலம் விபச்சாரம் செய்கிறது. அன்பாண்டவர்களே, வன்னஃப்சு தமன்னா வ தஸ்தஹி, கண்ணால பார்க்கிறதும் காதால கேட்கிறதும் வாயால பேசுறதும் உள்ளம் அதை என்ன செய்கிறது? ரசிக்கிறது. உள்ளம் அதை ஆசை வைக்கிறது. வல் ஃபர்ஜு யுஸத்திகு ذلك كله او يكذبه, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுடைய மறைவிடம் அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நீங்கள் உலகத்தை அப்படியே ஒரு பார்வை பாருங்கள். உங்களுடைய விரல் நுனியிலிருந்து இந்த முழு உலகத்தையும் நீங்கள் பாருங்கள். ஒரு டிஸ்கவரி சேனலை எடுத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. உண்மையிலே அதனுடைய ஆரம்பத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் வெறுமனே அல்லாஹ்வுடைய சக்தியை காட்டுகின்ற ஒரு சேனலாகத்தான் இருந்தது. என்ன செய்வார்கள்? மிருகங்களுடைய சக்திகளும் மிருகங்களுடைய ஆற்றல்களும், மிருகங்கள் எப்படியெல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றன, எப்படியெல்லாம் தனக்குரிய இறைகளை தேடுகின்றன, அல்லாஹ் அந்த மிருகங்களுக்கு எப்படிப்பட்ட அறிவை கொடுத்திருக்கிறான் என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வழியாகத்தான் அந்த டிஸ்கவரி சேனல்கள் இருந்தன. ஆனா இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், அந்த வழியிலே வந்து மனிதனுடைய ஈமானை பறிக்க தயாராக